Okay, what are we going to go today? Okay, start பண்ணலாம். So இன்னைக்கு வந்து நம்ம present tense பார்க்க போறோம் சரிங்களா? Okay. Present simple present மட்டும் தான் நம்ம நேத்து பார்த்துட்டோம். So இன்னைக்கு மீதி simple present ஓட மீதி continuation இருக்குல என்னது present perfect இருக்கு, present continuous இருக்கு, present perfect continuous இருக்கு. So அத தான் மேஜரா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா focus பண்ண போறோம். பேட் எடுத்துக்கிறேன். Okay, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. So பாருங்க. So present continuous tense என்ன விஷயத்தை நம்ம கண்டினியூஸ்ல சொல்லணும், என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம கண்டினியூஸ்ல பேசுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விஷயத்தை பத்தி கன்வே பண்ணும்போது நம்ம கண்டினியூஸா பேசுவோம்? வெரி குட். பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே ஓகே. ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ என்ன விஷயத்த பண்றோமோ அது என்ன டென்ஸ்ல சொல்லுவோம்? ஆல்வேஸ் கண்டினியூஸ்ல சொல்லுவோம் சரிங்களா? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கண்டினியூஸ்ல சொல்லுவோமாப்பா? நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோமோ அது ஆல்வேஸ் எதுல சொல்லுவோம்? பிரசன்ட்ல சொல்லுவோம் சரிங்களா? எக்ஸாம்பிள், வெரி குட். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? we are learning tenses. ரைட் நவ நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டென்சஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோமா? கரெக்டா? சோ we are learning tenses அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. I am cooking dinner for her. சோ அவங்களுக்காக இவங்க டின்னர் குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்வீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நான் உங்களுக்காக டின்னர் குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஓகேவா? சோ பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன ஆக்ஷன் பண்றீங்களோ அதை சொல்றதுக்கு நம்ம ஆல்வேஸ் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? பெர்ஃபெக்ட் அப்படின்றது வேற, அது பார்ப்போம். ஓகே சரி. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியட் பிளான்ஸ் சரிங்களா? இம்மீடியட்டா உடனே நடக்க போற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும், பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணும் சரிங்களா? இம்மீடியட்டா அடுத்து உடனே நடக்க போற ஒரு விஷயம் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ இஸ் ஆர்டரிங் ஃபுட் ஃபார் அஸ். ஸோ அவங்க வந்து நமக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா? ஸோ இப்பதான் ஆர்டர் பண்றாங்க சரிங்களா? பண்ணி முடிக்கல ஓகேவா? இனிமேட்டு தான் பண்ண போறாங்க ஓகேவா? ஷீ இஸ் ஆர்டரிங் ஃபுட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாரு நமக்காக ஃபுட்? ஐ எம் கோயிங் டு மீட் த பிரின்சிபல் சொல்லலாம் ஓகேவா? வி ஆர் கோயிங் டு மீட் அவர் கசின்ஸ் டுமாரோ சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம கசின்ஸை வந்து மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது சரிங்களா? ஸோ இமீடியட் பிளான்ஸ் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம் சரிங்களா? கண்டினியூஸ்லயும் சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி ஆக்ஷனை டினோட் பண்றது கண்டினியூஸ் சொல்லலாம் சரிங்களா? டெம்பரரி ஆக்ஷன் அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? காலேஜ் போயிட்டு இருக்கேன் சரிங்களா? என்ன சொல்லுவோம்? காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா? இல்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க கேட்கும் போது நம்ம உட்காந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருந்திருப்போமா? அவங்க கேட்கும் போது நம்ம காலேஜ்ல உட்காந்து பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ படிச்சுட்டு உட்காந்துருப்போமா? இல்ல. அவங்க கேட்கும் போது நம்ம அந்த ஆக்ஷனை பண்ணலனா கூட டெம்பரரியா அது ஒரு ஆக்ஷன். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி சொல்லலாமா? சோ நீங்க அவங்க கேட்கும் போது நீங்க எஸ்எஸ்சிக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா? கிடையாது. பட் ஸ்டில் அதை என்ன சொல்வீங்கன்னா கண்டினியூஸ்ல தான் சொல்வீங்க. அதாவது சில டெம்பரரி ஆக்ஷன் சைட்ல நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? எக்ஸாம்பிள், we are studying at ada 247 சொல்லலாமா? வீட்ல சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, லீவ் தானே எல்லாம் இருக்கும் சரிங்களா? எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் என்னது ஸ்கூலுமே வீட்ல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படிதானே? ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாலே என்ன சொல்லுவாங்க? பையன் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிச்சு, பாப்பா வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்களே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. இதுதானே சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லி கேட்பாங்க. கரெக்ட்டா? ஓகே. இப்படி கேட்டா என்ன சொல்வீங்க? அடிக்கடிக்கு நடக்குதா? ஓகே. சோ இந்த மாரி கேட்கும்போது என்ன சொல்வீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ அடா 247ல படிச்சுட்டு இருக்கேன். இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்லும்போது உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா? கிடையாது. பட் ஸ்டில் என்ன சொல்வீங்க? நீங்க கன்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லுவீங்க. புரியுதா? சோ சில டெம்பரரி ஆக்ஷனையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். சோ we are studying at ada 247 சரிங்களா? ஓகே ஒரு நிமிஷம். And I am doing my masters in PSG சரிங்களா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா
வீக் என்னது, வீன்றது ப்ளூரலா சரிங்களா, வீன்றது ப்ளூரலா, அதனால என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ வீன்றது ப்ளூரல்னால ஆர்ன்னு போட்டிருக்கோம். ஐ கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆம்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இல்லை டவுட்டே இல்லை சரிங்களா, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சுப்பா, நீட் அண்ட் சிம்பிள், பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும் சரிங்களா. பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கும், பாஸ்ட்லயே முடிஞ்சோ போயிருக்கும். ஆனா சரிங்களா, ஆனா பிரச்சனை என்னன்னா ஓகேவா, எப்போ முடிஞ்சது அப்படின்னு எக்ஸாக்ட் டைம் வந்து தெரியாது சரிங்களா. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கும், ஆனா எப்போ எக்ஸாக்ட் டைம் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸாக்ட் டைம் தெரியாதப்போதான் என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டே யூஸ் பண்ணுவோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பாருங்க, an action that is completed just now, இப்போ முடிஞ்ச ஒரு விஷயம், just now இப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் மெதுவா கவனிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயத்தை எதுல சொல்லுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, we have we have learned the present continuous tense. ஆமாவா இல்லையா, நம்ம இப்பதானே present continuous tense முடிச்சோம், இப்பதானே முடிச்சோம், just now தானே முடிச்சோம் கரெக்டா. இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தை என்ன சொல்லுவோம், present perfect tenseல சொல்லுவோம் சரிங்களா. சோ present perfect tense ஓட ஃபார்ம் என்ன வரணும், has or have plus v3. இதுதானே அப்ப present perfect ஓடது ஓகேவா. has or have plus v3. so vன்றது plural, அதனால have போட்டிருக்கோம். learn ஓட v3 ஃபார்ம் தான் என்னது, learned கரெக்டா. so we have learned the present continuous tense சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, I have had my lunch. சென்டென்ஸ் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுதா லைட்டா. ஓகே, ஹரி கிளியரா இருக்கு, மத்தவங்களுக்கு சொல்லலாம், சொல்லலாம் விக்னேஷ். சரி, இந்த சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு டவுட் வரும், சில பேர் தெளிவா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க, வெரி குட் சரிங்களா. டவுட்டா இருக்கிறவங்க நாட் சோ பேட் சரிங்களா, இதை பத்திலாம் யோசிக்க கூட, தப்பா இருக்கும்ல, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச் சரிங்களா. சோ ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ் ஆர் ஹாவ் பிளஸ் v3 அப்படின்றது என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம் சரிங்களா. ஐ கூட நம்ம ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம், ஹாஸ்ன்றதை யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த ஹாவ் தான் இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க போட்டுரும் சரிங்களா. சோ இந்த ஹேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபெக்ட்ல வராது, இது எதுல வரும்னா கன்சம்ஷன்ல வரும் சரிங்களா. கன்சியூம் பண்றீங்களா லஞ்ச, லஞ்ச கன்சியூம் பண்ணிக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிறீங்க கரெக்டா. சோ கன்சம்ஷனுக்குள்ள தான் வரும். இங்க என்னன்னா கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் v1 அப்படின்னா என்னது, ஹேவ்னு சொல்லுவோம் சரிங்களா. v2 அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஹேட்னு சொல்லுவோம். v3 அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம்னா ஹேட்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. சோ இந்த v3 தான் எடுத்து எங்க போட்டிருக்கோம்னா இங்க போட்டிருக்கோம். இது வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது சரிங்களா. இது வந்து என்னது, பெர்ஃபெக்ட் அப்படின்றது கிடையாது சரிங்களா. சோ ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச் அப்படின்றது பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட். ஓகே, வெரி குட் கைஸ். ஓகேவா, புரியுதா. டன். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா an action started in the past and completed in the past சரிங்களா. ஒரு ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும், பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி completed in the past but uncertain of time. பட் எப்போ அப்படின்றது மட்டும் தெரியாது சரிங்களா. எக்ஸாக்ட்லி எப்போ இது நடந்தது அப்படின்றது மட்டும் என்னது தெரியாது. ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க, he has completed the assignment. ஸோ அசைன்மெண்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, எப்போ பண்ணாங்க தெரியுமா, தெரியாது சரிங்களா. அடுத்து பாருங்க, the police have arrested the burglar. ஸோ போலீஸ் என்ன பண்ணாங்க, பர்க்லரை அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க, எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, எக்ஸாக்ட் டைம் தெரியுமா, தெரியாது சரிங்களா. இப்போ சொல்றேன், the police have arrested the burglar yesterdayன்ற ஓகேவா. எஸ்டர்டேன்னு சொல்றேன், இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பாப்பா. the police have arrested the burglar yesterday, சென்டென்ஸ் கரெக்டா தப்பா. வெரி குட் ஹரி. சரி,
சோ இப்படி சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, இப்படி சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு சென்டென்ஸ்ல பெர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, பெர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்ட் டைமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரிங்களா, எக்ஸாக்ட் டைமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் என்னவா மாறணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்டா மாறணும் சரிங்களா. என்னவா மாறணும்? சிம்பிள் பாஸ்டா மாறணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சரிங்களா. சோ எக்ஸாக்ட் டைமும் கொடுத்து பெர்ஃபெக்ட்டா ஒண்ணா கொடுத்தாங்கன்னா இது ரெண்டும் ஆக்சுவலா ஒண்ணா வரவே கூடாது சரிங்களா. இது ரெண்டும் ஒண்ணா வரக்கூடாது, தப்பு. இப்படி வந்துச்சுன்னா அதை என்னவா மாத்தணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். நோட் என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க சரிங்களா. சோ இங்க என்னது ஹேவ் அரெஸ்டட், ஹேவ்ன்றது என்னது பெர்ஃபெக்ட்ல தான் வரும் சரிங்களா. சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்டர்டேன்றது என்னது எக்ஸாக்ட் டைம். சோ எக்ஸாக்ட் டைமும் இதுவும் ஒண்ணா வரக்கூடாது. அப்ப இது சிம்பிள் பாஸ்டா மாத்தணும்னு என்ன பண்ணணும்? the police arrestedன்னு சொன்னா போதும். the police were arrested அப்படின்னா என்ன அர்த்தம்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப the police arrested the burglar yesterday. முடிஞ்சிச்சு. பாஸ்ட் என்னஃபா? எஸ்டர்டே வந்தா பாஸ்ட் என்னஃபா? புரியலையே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட், திஸ் இஸ் த worst சொல்லி எதுனா ஒரு ஃப்ரேஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க present perfect tense யூஸ் பண்ணுவான்றாங்க சரிங்களா. திஸ் இஸ் த பெஸ்ட் இல்ல திஸ் இஸ் த worst சொல்லி ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க? present perfect யூஸ் பண்ணுவாங்க. புரியலையா ஹரி? so sad Vignesh, really? Is it so? சமாளிக்கிறீங்களா? சரி, ஓகே. This is the best book I have ever written சரிங்களா. This is the best book I have ever written. Okay, this is the worst meal she has ever tasted சரிங்களா. Okay, so this is the best book I have ever written. This is the worst meal she has ever tasted. இது வரைக்கும் இதுதான்ப்பா பெஸ்ட், இது வரைக்கும் இதுதான்ப்பா worst அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. சோ அந்த மாதிரி சொல்லும் போது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? present perfect tenseன்றதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி சில டீச்சர்ஸும் அப்படி திட்டுவாங்க தான். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஒன்லி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா present perfect யூஸ் பண்ணுவோம். அகோனா என்னது? 2 days ago. ஆமா, அகோ வந்தாலுமே அதை சிம்பிள் பாஸ்டா தான் மாத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் த ஒன்லி ட்ரெஸ் தட் ஹி ஹாஸ் பாட் ஃப்ரம் அ ஸ்டோர். ஸோ நம்ம ஸ்டோர்ல இருந்து வாங்கின ஒரே ஒரு ட்ரெஸ் என்னது? இதுதான் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, திஸ் இஸ் த ஒன்லி டாய் தட் ஐ ஹவ் சீன் டாக் சரிங்களா. ஓகேவா, போலாமா அடுத்து? ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எனி ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூ சரிங்களா. எனி ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூ. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஆக்ஷன் இப்பயுமே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? present perfect continuous tense. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கும், இப்பயும் என்ன ஆயிட்டு இருக்கும்னா நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்பயும் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? present perfect continuous tense சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்க, we have been waiting in this room since last night. ஸோ லாஸ்ட் நைட்ல இருந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ எப்ப வெயிட் பண்ண எப்ப ஆரம்பிச்சீங்க? லாஸ்ட் நைட் ஆரம்பிச்சீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா she has been writing the essay from 5 pm. ஸோ அந்த எஸ்ஸே எப்போ எழுத ஆரம்பிச்சாங்க? 5 மணிக்கு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா. சோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்பயும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க?
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஒன்னு வந்து என்னன்னா சின்ஸ், இன்னொன்னு ஃபார் சரிங்களா. சின்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டா பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, சின்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. சின்ஸ்ன்றது பாயிண்ட் ஆஃப் டைம் கூட, ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைம் கூட சரிங்களா. ஸோ சின்ஸ்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் கிடையாது. இப்போ சின்ஸ் லாஸ்ட் நைட்ன்ற சரிங்களா. ஓகேவா. சின்ஸ் லாஸ்ட் நைட்னு சொல்லும் போது நேத்து நைட்ல இருந்து தான் சரிங்களா. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப அகைன் மதியானம் ஆச்சா, காலையில ஆச்சா, நைட் ஆச்சா தெரியாது சரிங்களா. நேத்து நைட்ல இருந்து தெரியும். இப்ப அகைன் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஸ்டில் எக்ஸாக்ட் டைம் எப்போன்னு தெரியாது சரிங்களா. சோ இந்த சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டைம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இத என்ன சொல்லுவாங்க? டைம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயோனது எக்ஸாக்ட் டைம் அப்படின்றது தெரியாதுதான் சரிங்களா. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன சொல்லலாம். ஃபார் 7 டேஸ், ஃபார் 2 வீக்ஸ், ஃபார் 3 மந்த்ஸ், ஃபார் 5 இயர்ஸ் சரிங்களா. சோ இந்த மாதிரி என்ன சொல்லலாம்னா பீரியட் ஆஃப் டைம் சொல்லலாம். பீரியட் ஆஃப் டைம் சொல்லணும்னா ஃபார் யூஸ் பண்ணும். பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லணும்னா சின்ஸ் யூஸ் பண்ணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனி ஆக்ஷன். ஓகே, அதே ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகேப்பா. சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அவ்வளவுதான். ஓகேவா. சோ பிரசன்ட் டென்ஸ்ன்றதே அவ்வளவுதான். பட் வந்து அடுத்த கிளாஸ் ஒரே நிமிஷம். எத்தனை கிளாஸஸ் இதுல இருக்கு? அடுத்து வெர்ப் கிளாஸ் போயிடுதோ? நாளைக்கு பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டுமே சேர்த்து நாளைக்கே முடிக்க முடியுமான்னு தெரியலையே. ம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. என்ன அப்படின்னா தேர்டு தேர்ட் இருக்கும் சரிங்களா. தேர்ட் வரைக்கும் இப்போ நாளைக்கு நாளான்னைக்கு கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த்ல இருந்து சண்டே வரைக்கும் லீவு சரிங்களா. ஃபோர்த்ல இருந்து சண்டே வரைக்கும் லீவு. மண்டே வந்து ரெக்கார்டட் மண்டே வந்து கிளாஸ் இருக்குமா என்னன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகேவா. டியூஸ்டே வெட்னஸ்டே நான் லீவு. தேர்ஸ்டே அகைன், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ லைவ் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நாளான்னைக்கு விட்டீங்க அப்படின்னா சரிங்களா. நாளைக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 7 டேஸ் கழிச்சு தான் அதுக்கு அடுத்த கிளாஸ் இருக்கும் சரிங்களா. ஓகே. ஓகே. ஸோ 8th அன்னைக்கு மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு கம் ஆன்லைன் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸையும் போஸ்ட்போன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வில் பி ஆன் அண்ட் ஆஃப் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீபாவளிக்கு வந்து கேரளா போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து டவர்ன்றது ஜீரோப்பா. சுத்தமா டவரே கிடைக்காது. ஸோ அங்க போய் என்னால லைவ்ன்றது கண்டிப்பா கண்டினியூ ஸோ லாங் கேப் இருக்க போது வாட் எவர். லாங் கேப்ல நீங்க வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுமே என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஏபிசிடிலாம் மறந்துருவீங்களே. சரி. அப்போ நாளைக்கு நாளைக்கு எக்ஸர்சைஸ் குடுக்கணும்னு தான் தோணுது. சரி. ஸோ நான் என்ன பண்றேன், டெய்லி பிராக்டிஸ் மாரி கொஸ்டின்ஸ் வந்து இதுல போட்டு விடுறேன். குரூப்ல. டெலிகிராம் குரூப் இருக்குல்ல. சரிங்களா? போட்டு விடுறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம கவர் பண்றதுக்கே நெறைய டாபிக் இருக்கு. சரிங்களா? இப்போ சிம்பிள் பெர்சென்டேஜ், சிம்பிள் ஓகேவா? ஸோ மொத்தமா 8 டென்ஸ் இருக்கு நமக்கு நாளைக்கு ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு. விச் இஸ் இட்ஸ் கோனா பி டஃப்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த எக்ஸர்சைஸ் முடிச்சுட்டு, நாளைக்கு லெசன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அட்டெண்ட் பண்றதுக்கான டெஸ்ட்டையும் இன்னைக்கே குடுத்துட்டா, இன்னைக்கு எக்ஸர்சைஸ் குடுத்துடுறேன். ஸோ நாளைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த எக்ஸர்சைஸ சால்வ் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் நேம் வந்து ADA247 தமிழ் ஸ்பேஸ் இங்கிலீஷ் ஸ்பேஸ் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்
யூடியூப் செஷன் வச்சுக்கலாமா? யூடியூப் செஷன் யூடியூப் லைவ் தான் போக முடியாது ஹரி, அதுதான் ப்ராப்ளம். நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க சுத்தமா இருக்காது, நெட்வொர்க்கே இருக்காது. நீங்க கால் பண்ணா கூட நான் என்னால எனக்கு அட்டன் பண்ண முடியும். லைக் கால் பண்ணி நீங்க பேசினா கூட வாய்ஸ் பிரேக் ஆகும். இதான்ப்பா குரூப் ஓடுது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் பார்த்து முடிச்சிடலாம். நாளைக்கோட எக்ஸசைஸும் நான் இன்னைக்கே கொடுத்துட்றேன், சரிங்களா? இன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் தொட வேண்டாம். நாளைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹி டேஷ் ஹியர் சின்ஸ் 2010. என்ன வரணும்? என்ன அர்த்தம்? 2010ல இருந்து அவர் இங்க தான் தங்கி இருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ 2010ல தங்க ஆரம்பிச்சாரு, இப்பயும் அங்கதான் இருக்காரு அப்படின்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணும்? present perfect continuous tense யூஸ் பண்ணும். அப்போ he has been staying. He has been staying here since 2010. since இருந்தா present perfect தான் வரணுமா? சரி பாப்போம். My father always dash every word my mom says. என்ன வரணும்? My father always believes, சரிங்களா? ஓகே, always believes. வெரி குட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா, ஏன்னா எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? சோ இது வந்து ஒரு பழக்கம்னு சொல்லலாமா? எங்க அப்பாவோட பழக்கம்னு சொல்லலாமா? சோ பழக்கத்தை பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க. she dashed my father in 1990. எக்ஸாக்ட் டைம் சொல்லிட்டாங்களா? எக்ஸாக்ட்டா எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இங்க என்ன வரணும்? she met my father. சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும், பெர்ஃபெக்ட் வரக்கூடாது, சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு நிமிஷம். ஓகே, அதனால சிம்பிள் பாஸ் தான் வரணும், சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா we dash each other for a very very long time. என்ன வரணும் இங்க? we dash each other for a very long time. இந்த சென்டென்ஸ்ல யூசுவலா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே தப்பு. ஹரியும் தப்பு. பிரியங்கா பாதி தப்பு பாதி கரெக்ட். கொஞ்சம் யோசிங்களேன். என்ன வரணும்? நோ. சோ இங்க டென்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரியங்கா அகைன் தப்பு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். எக்ஸாக்ட் டைம் சொல்லிருக்காங்களா? present perfect பா, present perfect. exactly. we have known each other for a very long time. சரிங்களா? என்ன வரணும்? we have known. present perfect யூஸ் பண்ணுங்கன்ட்டு, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? we have known, சரிங்களா? so v1 அப்படின்றது என்னது? no. v2ன்றது new. v3 அப்படின்றது
known. சரிங்களா? so we have known each other for a very long time. so ரொம்ப நாளா எனக்கு அவரை தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இல்ல. சரிங்களா? முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு முடிச்சாச்சு. ஓகேவா? சோ முன்னாடியே ஆரம்பிச்சு முன்னாடியே கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகே? சோ அந்த மாரி டென்ஸ் இருந்துச்சுன்னா என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே? சரி. We dash work on the murder this week. என்ன வரணும்? சொல்லுங்க பார்க்கலாம். We dash will be working சொல்லலாம். பட் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கவே இல்ல. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பிரசன்ட்டோட தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி என்னது? We are working. சரிங்களா? சோ இமிடியேட் பிளான்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? இமிடியேட் பிளான்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன்? கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? சோ இமிடியேட் பிளான். இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம இத பத்தி தான்ப்பா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றோமா? சோ அதனால என்ன வரணும்? We are working. சரிங்களா? We are working on this murder. Sorry, we are working on the murder this week. சரிங்களா? சோ இந்த வீக் ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்? அந்த மர்டர் கேஸ்ல தான் நம்ம வொர்க் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. சோ எக்ஸசைஸ் சொல்றேன் எழுதிக்கிறீங்களா? இந்த எக்ஸசைஸ் எப்போ சால்வ் பண்ணனும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான் அதாவது நாளைக்கு செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ணனும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. எழுதிக்கோங்க. Okay. My brother's aim is to win a my brother's aim is to win an எழுதிட்டா? My brother's aim is to win an Oscar. Win an Oscar and made my parents proud. ஓகேவா? ஆன்சர் இப்ப யாரும் பண்ண வேணாம். ஆன்சர் யாரும் எழுத வேணாம். நோட்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே. Next one. Sita takes charge as the superintendent. கரெக்டா? within a few weeks, within a few days of appointment. Within a few days of appointment. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா science has given us
many new inventions, many new inventions inventions since centuries. Science has given us many new inventions since centuries. Sure. I went out to play. I went out to play after my mother arrived. After my mother வேணா sister போட்டுக்கோங்க. After my sister arrived. I wish, next one, I wish he has been smarter. I wish he has been smarter. அடுத்து போலாமா? சாரி, இன்வென்டென்ஷன்ஸ் போட்டிருக்கேனா? சாரி, இன்வென்ஷன்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா he was cooking dinner. He was cooking dinner while I played a game. While I played a game. சரிங்களா? இது வரைக்கும் எவ்வளவு क्वेश्चंस வந்திருக்கு? சிக்ஸ் தான் வந்திருக்கா? சரி, ஓகே. ஓகே. I had been I had been watching this movie. Had been watching this movie many times before. Many times before. Okay. She will not talk to me. She will not talk to me unless I will not buy her something. She will not talk to me unless I will not buy her something.
ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா I have எழுதிக்கோங்க. I have passed the examination. I have passed this examination 3 years ago. I have passed the examination 3 years ago. Whenever I see an accident, whenever I see an accident, I will pray for them. I will pray for the victim னு போட்டுக்கோங்க. இல்ல the injured னு போடுங்க. I will pray for the injured. Whenever I see an accident, I will pray for the injured. Next one. I will be busy. I will be busy to help her out. I will be busy to help her out. She shall traveling tomorrow. She shall traveling tomorrow. 3, 5, 6, 12 ஆயிருக்கா? Okay. This TV serial, அடுத்து எழுதிக்கோங்க. This TV serial is going on. This TV serial is going on for 3 years. This TV serial is going on for 3 years. Next one. Next one. Whenever she is coming home, whenever she is coming home, she always brings something for her sister. For her sister. Ravan uses to sleep very late at weekends. Very late at weekends. Next one. An anarchist
was a person who is an anarchist is a an anarchist was a person who is believing in or tries to bring about anarchy. Okay. An anarchist was a person who is believing in or tries to bring about anarchy. சரிங்களா? Next one. I wish I was the first prime minister. I wish I was the first president போட்டுக்கோங்க. I wish I was the first president of India after independence. I wish I was the first president of India after independence. எவ்வளோ இருக்கு? சரி, ஓகே. ரவுண்டா 20 ஆக்கிடலாமா? இன்னொரு 3 கொஸ்டின் தானே. I wish I met you. I wish I met you when you were here. I wish எழுதுறேன். I wish I met you when you were here. Next one. Okay. The king Ashoka leads his army. The king Ashoka leads his army and attacked the enemies from all sides. From all sides. No. I will inform you as soon as I will get the call letter. I will inform you as soon as I'll get the call letter. ஓகேங்களா? ரவுண்டா 20 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சா? கொஸ்டின் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே டன். கொஸ்டின்ஸ் போலாமா? என்கிட்ட ஃபோன் இல்லையே. சரி, ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50 இருந்துச்சா? இன்னைக்கு ஒருதும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 60யா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு ஒருதும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 65 நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? நாளைக்கு டைமர் தான் நாளைக்கு கேட்போம், இல்லைன்னா நாளான்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? நாளான்னைக்கு கண்டிப்பா செஷன் இருக்கு.
வேர்ப் செஷன் தான். வேர்போடது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், கம்மியா தான் இருக்கு. ஸோ அதுல கண்டிப்பா கேள்வி கேட்பேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு டைம் இருக்கோ இல்லையோ, நாளன்னைக்கு ஃபர்ஸ்ட் 70 அப்படின்றது கண்டிப்பா கொஸ்டின் போகும். சரிங்களா? ஸோ படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே? ஸோ see you guys tomorrow at the same time. Okay, guys? Have a good day. Bye bye. Take care. Thank you.